Bro, try to do this, bro. Try to do Guys, please must put on mute. Hello, sir. Yes. We'll start in few minutes. Okay, Which time? please stay in the call. And please put on mute. Okay. bro. எவ்வளவு காலைல? ஓ,
Hello guys, good evening. Shall we start? Am I audible? Yes, sir. Yes. So first, thanks for joining this bootcamp. Okay. So first of all, like நீங்க வந்துட்டு இவ்வளோ பேர் like நான் I couldn't expect. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் 50 or something அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் யூ கைஸ் ஆர் நீங்கள் இவ்வளோ பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண லைக் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அண்ட் இந்த பூட் கேமோட அப்ஜெக்டிவ் என்ன, இந்த பூட் கேமோட மோட்டோ என்ன அப்படின்றத உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறேன். இந்த செஷன் ஃபுல்லாகவே நம்ம வில் டிஸ்கஸ் அபவுட் தட். ஓகேவா? ஸோ லைக் இந்த செஷனில் ஜஸ்ட் இந்த ஒரு 1 வீக் வந்துட்டு கண்டிப்பாக உங்களால் இந்த எண்ட் ஆஃப் த 7th டே லைக் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் தென் லைக் யூஸிங் HTML CSS இதெல்லாமே யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஸ்டாட்டிக் ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பில்ட் பண்ணி அதை வந்துட்டு உங்களால் லைவாக ஹோஸ்ட் பண்ணவும் முடியும். ஓகேவா? ஸோ GitHub யூஸ் பண்ணி Vercel யூஸ் பண்ணி உங்களால் லைவாக உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு லைக் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஐ வில் ஷூர். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு ஃபர்கட் அபவுட் எனி திங். ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் நான் ஐடியாக இருக்கலாம், பிகினராக இருக்கலாம், லைக் உங்களுக்கு ஏஜ் நத்திங் தட்ஸ் லைக் ஏஜ் இஸ் நாட் மேட்டர். ஸோ ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 7 டே நீங்கள் லைக் இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஜஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே இன்னும் லைக் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்ல. ஜஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருந்திருப்போம் நிறைய பேர். நெக்ஸ்ட்டில் அதை ஒரு லைவாக ஹோஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதுக்கோ நமக்கு கைடன்ஸ் இருந்திருக்காது, ஐடியாஸ் இருந்திருக்காது. ஸோ அதை எல்லாமே தான் இந்த 7 டேஸில் வந்துட்டு நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார் ஷுர் உங்களுக்கு இந்த செஷன் லைக் இந்த 7 டேஸ் வந்துட்டு இந்த 1 வீக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அண்ட் ஒன்ஸ் அகேன் ஓகே. ஸோ அண்ட் லைவ் கிளாஸஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் நான் லைக் இதுக்கான ரெக்கார்டிங்ஸும் ஐ வில் போஸ்ட் இட் இன் லைக் எங்களோட யூடியூப் சேனலில் ஐ வில் அப்லோட் எவ்ரி டேஸ் செஷன்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களால் லைக் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணால் தான் உங்களால் அந்த லைவ் இன்ட்ராக்ஷன் அண்ட் லைவாக நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ டோன்ட் ஸ்கிப் த லைவ் கிளாஸஸ். ஓகேவா? ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் அதை இது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிலிருந்து அதுக்கு நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துட்டு போயிடலாம் ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ எதுக்காக லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும்? ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன லைக் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகேவா? எவ்ரி லைக் நெக்ஸ்ட் வர 7 டேஸ்க்கு வில் இன்ட்ராக்ட் லைவ். ஓகே. ஸோ திஸ் boot camp for HTML and CSS for web development and full stack development. ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் இதில் எல்லாமே லைக் மொபைல் ஆப் எனிதிங் நீங்கள் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், வெப் ஆப் டெவலப்மெண்ட் லைக் ஆல் ஆர் சேம். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், ப்ளீஸ் புட் ஆன் மியூட். லைக் எண்ட் ஆஃப் தி செஷன் ஐ வில் கிவ் யூ a chance to ask questions. ஓகே. அண்ட் அதுக்கு உங்களுக்கு நீங்கள் சேட் பாக்ஸில் கூட போடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது டியூரிங் த கிளாஸஸ், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் புட் இட் ஆன் சேட் பாக்ஸ். இல்லைன்னா நீங்கள் எண்ட் ஆஃப் தி செஷன் அன்மியூட் பண்ணிவிட்டு யூ கேன் ஆஸ்க். அதர்வைஸ் ப்ளீஸ் புட் ஆன் மியூட் பிகாஸ் அது எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. ஸோ ஓகே. அண்ட் இந்த பூட் கேம்ப் என்டையராகவே ஃபார் பிகினர்ஸ். ஓகேவா? உங்களுக்கு ஆல்ரெடி HTML and CSS தெரிஞ்சிருந்துச்சுன்னா வெரி குட். அண்ட் உங்களுக்கு லைக் திஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் ஜீரோவில் இருக்கிறவங்களுக்கும் அண்ட் பிகினர்ஸாக நீங்கள் இப்போ தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் ஹவு டு ஸ்டார்ட்
லைக் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, லைக் அதுக்கான ஒரு ரோட் மேப் அண்ட் அதுக்கான ஒரு பாத்தை இல்லாமல் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பீங்க. அண்ட் லைக் நிறைய பேர் லேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. HTML CSS நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். லைக் நீங்கள் யூடியூபோ லைக் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, நீங்கள் அது மூலயமா லேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் யாரும் அதை ஒரு ப்ராஜெக்டாவோ லைக் அது ஒரு லைவுக்கு எடுத்துகிட்டு போகிறதோ, ஒரு ஹோஸ்ட் பண்ணுற லைக் உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோவை லைவாக ஹோஸ்ட் பண்ணுறதோ, லைக் GitHub, Vercel அண்ட் இதெல்லாமே நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாமே லைக் முன்னாடி சொன்ன மாதிரி வில் பிரேக் இட். ஓகேவா? யா. ஸோ அதுக்கு முன்னாடி how many of you like new to coding and how many of you from non-IT backgrounds are like completely new to coding? Please put on like type yes in the chat. How many of you new to coding and non-IT background? ஸோ இப்போ தான் நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் என்னென்னு லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Okay, most of them are new to coding and yep, good. Good, appreciate it because like yeah, so in the எக்ஸைட்மெண்ட் அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு டியூரிங் லைக் 7 days வரைக்கும் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஃபார் ஷுர் உங்களால் HTML and CSS யூஸ் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி ஜஸ்ட் அதை நீங்கள் லைவாக ஹோஸ்ட் பண்ண முடியும். தென் இது உங்களுக்கு ஒரு ஸ்டெப் தான். ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னும் லைக் ஜஸ்ட் எங்களோட மோட்டோ என்ன அப்படின்றதுனால லைக் நாங்கள் ஃப்ரீ பூட் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஃப்ரீ வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ரீசன், நிறைய பேர் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் பிகாஸ் நிறைய பேருக்கு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். ஓகேவா? நிறைய பேர் லைக் கன்ஃபியூசன் ஸ்டேட்லேயே இருப்போம், திங்க் பண்ணிகிட்டே இருப்போம், நிறைய ஓவர் திங்கிங் இருக்கும். இதை பண்ணலாமா வேண்டாமா, இது எனக்கு ஃபியூச்சரில் எப்படி இருக்கும், இதனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதெல்லாமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நிறைய மைண்டில். லைக் நிறைய பேரோட மைண்டில் இப்போ இருக்கிறதுல அந்த கன்ஃபியூஷன்ஸ் ஆப்வியஸ்லி இது வரைக்கும் நாங்கள் நிறைய பூட் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி ஜஸ்ட் அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் இந்த 1 வீக்குக்கு எனக்கு இந்த HTML and CSS எப்படி நான் லேர்ன் பண்ணிப்பேன் அண்ட் இதை வச்சு எப்படி நான் வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறேன் அண்ட் இது எனக்கு ஃபியூச்சரில் க்ரோத் இருக்குமா, என்னோட ஃபியூச்சர் கரியர் எப்படி இருக்கும், ஜஸ்ட் எல்லாத்தையும் லைக் அதர் சைட் வச்சுட்டு ஜஸ்ட் லேர்ன். ஓகேவா? ஸோ லேர்ன் அண்ட் பி ஃபோக்கஸ், பி கன்சிஸ்டன்ட். ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் லைக் இந்த புட் கேம்ப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 7 days லைக் ஃப்ரீயாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஜஸ்ட் அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி உங்களால் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியுன்றதை திங்க் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸ்லி கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த செஷன் லைக் இந்த பூட் கேம்ப்ல இருந்து நீங்கள் ஒரு டேக்அவே எடுத்துகிட்டு போவீங்க அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட கரியருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த பூட் கேம்ப்ல நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க, நியூ ஸ்கில்ஸ் என்னென்ன லேர்ன் பண்ணிக்க போகிறீங்கன்னா, ஆப்வியஸ்லி நீங்கள் நிறைய பேர் எஸ் அப்படின்னு சொன்னதுனால ஜஸ்ட் HTML அண்ட் HTML, CSS அண்ட் GitHub அண்ட் Vercel. ஓகேவா? ஸோ HTML எதுக்காகனா ஜஸ்ட் நம்மளோட அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதுக்காக, தென் அதை ஸ்டைல் பண்ணுறதுக்காக CSS. ஓகேவா? நான் சொல்கிறேன் உங்களுக்கு HTMLலாம் என்ன, CSSனா என்ன, வெப்சைட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன, வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் GitHub அண்ட் Vercel. இங்கே GitHub வந்துட்டு உங்களோட கோடை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு டூல். ஓகே. தென் Vercel தான் நம்ம லைவாக ஹோஸ்ட் பண்ணுவோம்ல, நம்ம வெப்சைட்டை லைவாக கொண்டு வரதுக்கான ஒரு டூல். ஓகேவா? ஒரு வெப்சைட், ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ இது மூலியமாக தான் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க திஸ் 1 week. ஸோ டுடே day 1, ஸோ வெப் பேசிக்ஸ் அண்ட் HTML இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்னென்ன பார்க்க போறீங்க அப்படின்னா HTML, வெப்
பேசிக்ஸ் வெப்சைட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ பிகாஸ் அதெல்லாமே லைக் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சாதான் நீங்கள் எனி லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எனிதிங் HTML, CSS, JavaScript, Python, Java, எனி ப்ரோக்ராமிங்னு இல்லை, நீங்கள் என்ன புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுனாலுமே அதோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும். பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமல் ஜஸ்ட் நீங்கள் எடுத்த உடனே ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் லைக் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால பேசிக்ஸ் பார்த்துட்டு HTML இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு வில் மூவ் டு த நெக்ஸ்ட். Yeah. So first introduce about myself. So I am Abhinesh Santanaraman. I am founder and CEO of TechMonks. So I have a like 5 years experience in full stack development. So I am a full stack developer. Like almost or 5 years like I was worked in full stack development like React.js, Python, Java, Mern. So currently I like second please. Please guys. Okay, thank you. So currently like I'm doing some products and I quit my job and doing like conducting webinars and providing some courses like in TechMonks. Okay, so we have helped almost 1,000 plus students almost like past 6 months, like almost 1,000 plus students, more than 1,000. Okay, well, this is me. Okay, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக லைக் நான் இப்போ இந்த செஷன் என்னால் என்னை பற்றியோ இல்லை நான் எப்படி வி ஆர் ஸ்டார்டிங் டெக்மாங்க்ஸ் அண்ட் ஒய் யூ சூஸ் டெக்மாங்க்ஸ். ஸோ டெக்மாங்க்ஸ்னால் என்ன லைக் என்னை பற்றி லைக் டெக்மாங்க்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வில் 7th day ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ லைக் என்டையர்லி. ஓகேவா? ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் 7th day உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே வில் டிஸ்கஸ் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செஷன் லைக் இந்த வீக் எல்லாமே இந்த பூட் கேம்ப் வந்துட்டு ஃப்ரம் 0 to டெவலப்பர். ஓகேவா? நீங்கள் 0ல் இருக்கீங்க, உங்கள் எப்படி ஒரு டெவலப்பராக எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, டெவலப்பராக எப்படி உங்களை லைக் ரீவாம் பண்ணுறதுன்றது தான் இந்த செஷனில் லைக் இந்த பூட் கேம்போட மோட்டோ. ஸோ நோ கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் எனிதிங். ஓகே, உங்களுக்கு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றது இல்லை, கோடிங் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணுன்றது கிடையாது. நத்திங் அபவுட். ஓகேவா? ஜஸ்ட் டூ அண்ட் வாட் யூ லேர்ன் எவ்ரி டே. ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதை இன்றைக்கே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்களுக்கு நான் அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? எவ்ரி டே நான் என்ன கிளாஸஸ் எடுக்கிறோமோ அதை பற்றின மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் லைக் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். தென் அசைன்மெண்ட்ஸும் அதிலே இருக்கும். யூ கேன் ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் ஓனாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி பில்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஓகேவா? நான் கிளாஸஸில் சொல்கிறது இல்லாமல் யூ கேன் கிரியேட் சம்திங் நியூ. ஸோ உங்களுக்கு என்ன லைக் ஓனாக திங்க் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரெஷராக இருக்கலாம், பிகினராக இருக்கலாம், நான் ஐடி, 0, நத்திங் அபவுட் எனிதிங். ஓகே, நோ வரிஸ், வி கேன் ஹேண்டில் இட். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்? ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன? லைக் ஏன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நம்ம லைக் வெப் டெவலப்மெண்ட் HTML and CSS தான் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் ஏன் நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஏன் நான் வெப் டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், டேரெக்டாக நான் HTML and CSS கோட் பண்ண போயிடலாமே அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து அதோட ஃபண்டமெண்டல்ஸ், நீங்கள் எதுக்காக ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும், ஹவு வெப்சைட் ஒர்க்ஸ், ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியாம நீங்க ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்கு, அந்த கார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியாம நீங்க கார் மேனுஃபேக்சரர், நீங்க ஒரு சர்வீஸ் பண்ற லைக் நீங்க ஒரு மேனுஃபேக்சரா இருக்க முடியுமா? ஒரு காரை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, நீங்க எப்படி ஒரு காரை பில்ட் பண்ண முடியும்? ஒரு காரை எப்படி நீங்க உங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியும், அசம்பிள் பண்ண முடியும், எனிதிங். ஸோ அப்போ அந்த கார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். அதோட பிஹைண்ட் தி சீன்ஸ், அதோட இன்ஜின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பிரேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போனா தான் நம்ம ஒரு காரை நல்லா பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஒரு வெப் டெவலப்மெண்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, நீங்க எனி வெப்சைட் நீங்க என்டர் ஆகுனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வியூ ஆகுறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் தான். ஓகேவா? நம்ம கண்ணால என்னென்னலாம் பார்க்குறோமோ, நான் ஒரு வெப்சைட்குள்ள என்டர் ஆகிறேன், என் கண்ணில் என்னென்னலாம் படுதோ, என் கண்ணில் என்னென்னலாம் தெரியுதோ அதுதான் ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் இட் லைக் ஃப்ளிப்கார்ட். Okay, so like I will take it Flipkart.
ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஒரு நான் இப்போ தான் ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். flipkart.comனு நான் என்ட்ரு பண்ணி நான் அதில் என்ட்ரு ஆகும்போது என் கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுது. மேலே வந்துட்டு ஒரு நேவிகேஷன் பார் இருக்குது, அங்கே வந்துட்டு ஒரு லாகின் பட்டன் இருக்குது, அப்புறம் அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க, சர்ச் இன்புட்ஸ் இருக்குது, அண்ட் கீழே கேட்டகரி, அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டர், ஹீரோ செக்ஷன், அண்ட் கீழே வந்துட்டு ப்ராடக்டோட கார்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே எனக்கு என்ன தெரியுது, என் கண்ணில் படுது. என் கண்ணுக்கு படாததுலாம் என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஓகேவா? என் கண்ணுக்கு என்னெல்லாம் படுதோ அதை தான் என்னால் சொல்ல முடியும். அப்போது இதுதான் என்னால் இதுதான் ஃப்ரண்ட் எண்ட். என்னோட அப்ளிகேஷனை நான் ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறேன்னா என் கண்ணுக்கு என்னென்னலாம் தெரியுதோ, ஓகேவா? நீங்கள் எனி அப்ளிகேஷன் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது என் கண்ணில் என்னென்னலாம் படுதோ அதுதான் ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? இந்த லோகோவாக இருக்கட்டும், மேலே இருக்கிற நேவிகேஷன், இதில் நேவிகேஷன் பார்னு சொல்லுவாங்க. மேலே இருக்குல்ல நேவிகேஷன் பார்னா நான் கிளிக் பண்ண அது ஒரு இடத்துக்கும் ஒரு பேஜுக்கும் நேவிகேட் ஆகும். நேவிகேட் மீன்ஸ் மூவ் ஆகும். ஓகேவா? ஒரு பேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கார்ட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது கார்ட் பேஜுக்கு நேவிகேட் ஆகும். ஸோ இதுதான் நேவிகேஷன். ஸோ இதுதான் நேவ் பார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி செக்ஷன் இருக்கு. ஸோ எனக்கு ஒரு லாகின் பாப்அப் எனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதுவுமே எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் தான். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டா இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது எல்லாமே எங்கேருந்து பில்ட் பண்ணுறாங்க? HTML அண்ட் CSS அண்ட் JavaScript. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பில்ட் பண்ணுறது எப்படி, எதை வச்சு பில்ட் பண்ணுவாங்கன்னா HTML, CSS அண்ட் JavaScript. என் கண்ணுக்குலாம் தெரியுது இல்லை? அப்போ இதுதான் என்னோட ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன். ஓகேவா? அப்போ பேக் எண்ட் அப்ளிகேஷன்னா என் கண்ணுக்கு என்னென்னலாம் தெரியலையோ அதுதான் பேக் எண்ட் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ வெப் அப்ளிகேஷன்லேயே 2 டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். வெப் அப்ளிகேஷன் இல்லை, மொபைல் அப்ளிகேஷன், எனிதிங். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு வந்துட்டிங்கன்னா அதில் வெப்பும் ஆப்பும் ஆல் ஆர் சேம். ஓகேவா? அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வெப் டெவலப்மெண்ட் வேறு, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் வேறுன்றதெல்லாம் கிடையாது. கான்செப்ட் வைஸ் ஒன்று தான். நம்ம யூஸ் பண்ணுற அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், மொபைல் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுறோமா இல்லை வெப்பில் ஒரு அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுறோமான்றது தான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? அதனால ஆல் ஆர் சேம். ஓகேவா? ஸோ எனக்கு கண்ணெல்லாம் என்னெல்லாம் தெரியுதோ அதுதான் என்னோட ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? அப்போ பிகைண்ட் தி சீன்ஸ் இருக்கிறது, பின்னாடி இருக்கிறதுலாம் பேக் எண்ட். ஓகேவா? எவ்ரி அப்ளிகேஷன் ஹாவ் அ 2 services, 2 applications. One is front end application, another one is back end application. என் கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அது ஃப்ரண்ட் எண்ட், என் கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியலையோ அது பேக் எண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் யூஸ் இது பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா HTML, CSS அண்ட் JavaScript. இந்த 3 லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான், இதுதான் கோர் லாங்குவேஜஸ். HTML அண்ட் CSS, JavaScript, இந்த கோர் லாங்குவேஜஸ் வச்சு தான் உங்களோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் உங்களோட ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்கு என்டையராக இந்த 3 லாங்குவேஜஸ் இல்லாமல் உங்களால் ஒரு வெப் அப்ளிகேஷனையோ எதையுமே பில்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா HTML, CSS அண்ட் JavaScript. அப்போ அந்த இடத்துல HTML என்னன்னா ஸ்கெலட்டன். ஓகேவா? ஸ்கெலட்டன்னா என்னன்னா என்னோட இப்போ ஒரு ஹியூமனோட பாடி இருக்கு அப்படின்னா அதில் வந்துட்டு போன்ஸ் இருக்கும்ல, அதுதான் ஸ்கெலட்டன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எலும்புக்கூடு அந்த மாதிரி நீங்கள் மீன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா அதுதான் HTML. அது என்ன பண்ணும், என்னோட பாடி எப்படி இருக்கணும், என்னோட இது எல்லாமே என்னோட ஹியூமனோட ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறது என்ன, அவங்களோட போனை வச்சு தான். ஓகேவா? ஸோ அப்போ என்னோட வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதுக்கும் செகண்ட் எஸ் கைஸ். ஸோ அன்னோயிங்காக நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட அன்மியூட் ஆகலாம் ப்ளீஸ். அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஸோ கம்மிங் டு த டாபிக். ஸோ வெப்சைட் ஸ்ட்ரக்சர் என்னன்னா என்னோட அப்ளிகேஷனுக்கான ஒரு ஸ்கெலட்டனை பில்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் HTML. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு CSS எதுக்காக, வெறும் போன் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. ஓகேவா? வெறும் போன் மட்டும் இருந்தேன்னா அது ஹியூமன் ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி தான் இருக்கும், எலும்பு கூடு மாதிரி தான் இருக்கும். அப்போது அதுக்கு எனக்கு என்ன பண்ணணும், ஸ்டைல் பண்ணணும். ஸோ CSS யூஸ் பண்ணி நான் அதுக்கு ஒரு ஸ்கின்னை கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்கின் ஒயிட்டாக இருக்கலாம், பிளாக்காக இருக்கலாம், எனிதிங் ப்ரௌனாக இருக்கலாம், எனிதிங். ஸோ பட் அதுக்குன்னு ஒரு ஸ்கின் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு கலர் இருக்கணும், அண்ட் அதுக்கு மேலே ஒரு ஷர்ட், பேண்ட், எனிதிங். ஓகேவா? ஸோ அது
ஒருத்தருக்கும் சேஞ்ச் ஆகும்ல. ஸோ அப்போது எனக்கு மேலே இந்த ஷர்ட் பேண்ட் லைக் டிஷர்ட் அதுக்குன்னு ஒரு ஹேர் இருக்கணும் அண்ட் ஐ நோஸ் இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஹியூமன் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் வெப்சைட்லேயுமே நான் ஒரு ஸ்கில்டு என்ன பில்ட் பண்ணிடுவேன், பட் அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் கொடுக்கணும்ல. அப்படின்னா தான் என்னோட அப்ளிகேஷன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தாலும் இப்போலாம் அப்ளிகேஷன் லைக் வெப் அப்ளிகேஷன்லாம் வேற லைக் அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி வேற மாதிரி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெறும் HTML மட்டும் யூஸ் பண்ணி உங்களால் அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணீங்கன்னா நத்திங் டு லைக் அந்த அளவுக்கு நம்மளால இது பண்ணிக்க முடியாது. ஓகேவா? அதனால ஜஸ்ட் அதை ஸ்டைல் பண்ணுறதுக்கு அனிமேட் பண்ணுறதுக்குலாம் வில் யூஸ் CSS. அண்ட் நெக்ஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட். HTML ஓகே ஸ்கெலட்டன் பில்ட் பண்ணுறதுக்கு, CSS ஸ்கின்னுக்காக கலர் பண்ணுறதுக்காக, தென் ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்காக அப்படின்னா என்னோட அப்ளிகேஷனுக்கு ஒரு பிரைன் மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிரைன் என்ன பண்ணும், என்னோட கை என்னோட கை எப்படி ஆக்ஷன் ஆகணும், லைக் என்னோட கால் எப்படி ஆக்ஷன், லைக் அதோட ஆக்ஷனை டிசைட் பண்ணுறது, என்னோட அப்ளிகேஷனோட ஆக்ஷன்ஸை டிசைட் பண்ணுறது தான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? என்னோட கை எங்கே லைக் கை எப்படி ஆட்டணும், லைக் கால் எப்படி வந்துட்டு நடக்கணும், ஸோ கை எந்த மாதிரி ஆக்ஷன் ஆகணும், லைக் கண் எப்போ சிமிட்டணும், நான் எப்போ பேசணும், ஓகேவா, நான் எப்போ வந்துட்டு மூச்சு விடணும், இது எல்லாமே யாரை டிசைட் பண்ணுவா? பிரைன் தான். ஓகேவா? ஸோ அப்போது அந்த பிரைன் எப்படி ஒர்க் ஆகும், ஒரு ஆக்ஷனை எனக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு, எனக்கு ட்ரிகர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே தான் அந்த இடத்துல தான் ஜாவா ஸ்கிரிப்ட். அப்போது உங்களுக்கு அப்ளிகேஷனில் எங்கே ஒர்க் ஆகும்னா ஜஸ்ட் சம் அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் லைக் நேவிகேட் ஆச்சுல, இப்போ நான் கார்ட்டை கிளிக் பண்ணும்போது நான் ஏதோ ஒரு ஆக்ஷன் அங்கே ட்ரிகர் பண்ணுறேன். அப்போ எனக்கு எங்கே போகுது, அது கார்ட்டு பேஜுக்கு போகுது. ஜஸ்ட் நான் இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட் லோகோவை கிளிக் பண்ணுறேன், மறுபடியும் அது ஹோம் பேஜுக்கு ரிட்டர்ன் ஆகுது. இதுவும் ஒரு ஆக்ஷன். அப்போ இதெல்லாம் யார் சொல்கிறா? இப்போ நான் லாகின் பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு லாகின் பேஜுக்கு நேவிகேட் ஆகுது. இது எல்லாம் எப்படி நேவிகேட் ஆகுது, இந்த ஆக்ஷன்லாம் எப்படி நடக்குதுன்னா இதுக்கு தான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீடு கட்டும்போது லைக் இனிஷியலாக அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் இனிஷியலாக உங்களுக்கு வீடெல்லாம் கட்டும்போது பேஸ்மெண்ட்லாம் போட்டு செங்கல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கான பில்லர்ஸ் வந்துட்டு இது பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா வெறும் செங்கல் மட்டும் வச்சு ஒரு வீட்டை வந்துட்டு ஹவுஸ் வந்துட்டு பில்ட் பண்ணியிருப்பாங்க. மேலே எந்த சிமெண்ட் பூசுறதோ பெயிண்ட் பண்ணுறதோ எதுவுமே இருக்காது. பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னா இன்கம்ப்ளீட் மாதிரி இருக்கும். உங்கள் வீடே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் பில்ட் பண்ணுற ஸ்டேஜில் வெறும் HTML மட்டும் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஃபார் அசியூம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்கோம், லைக் இன்கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கணும். என்னோட வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கணும், அதுக்கு இன்டீரியர் ஒர்க்ஸ் பார்க்கணும், அது இந்த மாதிரிலாம் ஸ்டைல், இந்த இடத்துல இந்த கலர் இருக்கணும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வீட்டை இன்னும் ஸ்டைல் பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது தான் CSS. ஓகேவா? அப்போ வீட்டில் எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுதுன்னா, கரண்ட் எப்படி, நான் எந்த ஸ்விட்சை போட்டால் எந்த லைட் எரியணும், நான் எந்த ஸ்விட்சை போட்டால் ஃபேன் ஆன் ஆகணும், எந்த டேப் ஓப்பன் பண்ணால் தண்ணி வரணும், இது எல்லாமே என்ன, இது எல்லாமே ஒரு ஆக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி நானாக தான் அதை ட்ரிகர் பண்ணுறேன். ஓகேவா? டேப் ஓப்பன் ஆகுறது, கரண்ட் லைக் எந்த இடத்துல உங்களுக்கு லைட் எரியணும், ஃபேன் ஆன் ஆகணும், இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் பில்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் வெப்சைட்ஸ்லையும் எனக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்கணுன்றதை டிசைட் பண்ணுறது தான் ஜாவா ஸ்கிரிப்ட். அண்டர்ஸ்டுட்? ஸோ இதுதான் வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம இதில் இப்போ லேர்ன் பண்ணுற போகிறது HTML, CSS. பிகாஸ் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி HTML அண்ட் CSS வெரி மேண்டட்ரி. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் லைக் அது ஒரு லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். HTML அண்ட் CSS வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கிடையாது. ஏன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கிடையாதுன்னா இதில் எந்த இடத்துலையும் நீங்கள் லாஜிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. லைக் பிஸ்னஸ் லாஜிக்ஸோ லைக் ஏதாச்சும் ஒரு கால்குலேஷன்ஸோ இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. HTML அண்ட் CSS ஜஸ்ட் HTML வச்சு ஒரு ஸ்கெலட்டனை பில்ட் பண்ணுவோம், CSS யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வெரி பேசிக். உங்களால் இந்த HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? 2 டைப்ஸ் ஆஃப் வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒன் இஸ் ஸ்டாட்டிக், another ஒன் இஸ் டைனமிக். ஸ்டாட்டிக்னா என்னன்னா ஜஸ்ட் அதில் எந்த ஆக்ஷனுமே இருக்காது. ஏன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? ஜஸ்ட் நான் அதை என்னால் என்ன பண்ண முடியும், வியூ பண்ணிக்க முடியும், லைக் வியூ மட்டும் தான் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதில் எந்த ஆக்ஷனுமே என்னால் பண்ண முடியாது. லைக் நான் ஒரு API ட்ரிகர் பண்ணுறதோ, லைக் நான் பேக் அண்ட் கம்யூனிகேட் பண்ணுறதோ எதுவுமே என்னால் பண்ணிக்க முடியாது. ஓகே, என்னோட டேட்டா ஸ்டோர் பண்ணுறதோ எதுவுமே என்னால் பண்ண முடியாது. ஜஸ்ட் நான் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நான் வியூ மட்டும் தான் பண்ண முடியும்.
ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம HTML and CSS யூஸ் பண்ணி இந்த ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களை, ஓகேவா? பிகாஸ் நீங்கள் ஒரு HTML and CSS யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா லைக் உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி லைக் ப்ரோக்ராமிங் வந்துட்டு பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களால் டைனமிக் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெப்சைட் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பேக் எண்ட். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ஃப்ரண்ட் எண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. லைக் பேக் எண்ட்னா என்ன அப்படின்னா, நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி பிகைன் த சீன்ஸ் ஒர்க் ஆகும். பிகைன் த சீன்ஸ்னா இப்போது லைக் நான் ஒரு ஏபிஐ இருக்கு, லைக் இதில் வந்து ஏபிஐ மூலியமாக தான் கனெக்ட் பண்ணுவாங்க. நான் அதை சொல்கிறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு 2 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, பேக் எண்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ இது 2 எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, எதுக்காக நான் பேக் எண்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும், அதான் நான் ஃப்ரண்ட் எண்டில் என்னோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிட்டேன். எதுக்காக பேக் எண்ட், எதுக்காக நான் பேக் எண்ட் அப்ளிகேஷன் தனியாக பில்ட் பண்ணணும், அதுக்குன்னு எதுக்கு பைத்தான், ஜாவா இதெல்லாமே நான் யூஸ் பண்ணணும், எதுக்கு டேட்டா பேசஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ இப்போது எனக்கு வந்துட்டு ஒரு மொபைல் ஃபோனை பை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், மொபைல் ஃபோன் கேட்டகரிஸ் போயிட்டேன். எனக்கு லைக் ஏதோ ஒரு ஃபோன். ஸோ இப்போ இந்த ரியல்மி ஃபோனை நான் பை பண்ணணும். ஜஸ்ட் நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட கார்ட்ல எனக்கு ஆட் ஆயிடுச்சு. நான் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன், எனக்கு இப்போ கார்ட்ல ஆட் ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 16,000. இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு என்கிட்ட இப்போ 16,000 இல்லை. நெக்ஸ்ட் மந்த் தான் எனக்கு 16,000 நான் சேலரி வந்தோன்னு தான் பை பண்ணணும் அப்படின்றதுனால நான் இப்போதைக்கு இது கார்ட்ல மட்டும் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா எனக்கு லைக் நான் மறந்துடுவேன் எந்த ஃபோன் வாங்க போறேன்றதை மறுபடியும் நான் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதனால நான் கார்ட்ல ஆட் பண்ணிட்டேன்னா எனி டைம் ஐ வில் பை த ஃபோன். ஓகேவா? எனி திங்ஸ். ஸோ நான் வந்து ஃபோனுன்னு இல்லை, நீங்கள் எனி ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம். அப்போது இப்போ நான் 1 மந்த் கழித்து நான் மறுபடியும் அப்ளிகேஷனை லாகின் பண்ணும்போது, என்னோட ஃப்ளிப்கார்ட்டை லாகின் பண்ணும்போது எனக்கு இந்த கார்ட்டில் இருந்து ப்ராடக்ட் ரிமூவ் ஆகிருக்குமா, மறுபடியும் நான் சர்ச் பண்ணி அதை ஆட் பண்ணணுமா? எஸ் ஆர் நோ? நோ. ஓகேவா? நமக்கு ரியல் டைமாகவும் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். எஸ், பர்ஃபெக்ட், கரெக்ட். ஓகேவா? ஸோ நோ. ஏன்னா லைக் எனக்கு ஆல்ரெடி நான் கார்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். லைக் நீங்கள் வெறும் ஃப்ரண்ட் எண்டில் HTML, அப்போ இதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுது? நான் ஒரு அண்ட் ஒன் மோர் திங், எஸ், இட்ஸ் இன் டேட்டாபேஸ். இட்ஸ் இன் டேட்டாபேஸ். ஸோ எதுக்காக டேட்டாபேஸ்ன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்துட்டு லைக் என்னோட டேட்டா பேஸில் நான் ஆட் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் எப்படி கம்யூனிகேட் ஆகுது, நான் கிளிக் பண்ணுற ஃப்ரண்ட் எண்டில் கிளிக் பண்ணுற ஆட் டு கார்ட் எப்படி பேக் எண்டில் ஸ்டோர் ஆகுது? ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது யார்? டேட்டா பேஸ்னு ஒன்று இருக்குது, அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது யாருன்னா அதுதான் ஏபிஐஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இப்போ ஒரு லைக் நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை நான் சம் சேட்ஸ் பண்ணுறேன், என்னோட ஃபோட்டோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன், ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். அகைன் நான் வந்துட்டு லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணும்போது நான் என்ன சேட் பண்ணியிருந்தேனோ, நான் லைக் என்னென்ன ஃபோட்டோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேனோ அது அப்படியே தான் இருக்கும். நான் எப்போ வேணாலும் அதை லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போல்லாம் இதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுது? என்னோட சேட்ஸாக இருக்கட்டும், என்னோட ஃபோட்டோஸ் இதெல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா டேட்டா பேசஸ். ஏன் டேட்டா பேசஸ் அப்படின்னா, எதுக்காக நான் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும்னா, பிகாஸ் என்னால் எல்லாத்தையுமே வந்துட்டு என்னோட ஃப்ரண்ட் அண்ட் லைக் ஒரு இடத்துல பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? எஸ், நான் சொல்கிறேன்ப்பா, லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே ஓகே. ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் சேவ் பண்ணலாம். ஓகே. ஸோ கம் டு தி டாபிக். லோக்கல் ஸ்டோரேஜ் இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டில் வருது. நத்திங் லைக் உங்களுக்கு இது தெரியலன்னா நத்திங் டு வரி. ஸோ அதை ஒமிட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ எதுக்காக நான் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, லைக் என்னோட டேட்டாஸ் எல்லாமே ஒரு இடத்துல பெர்மனண்ட்டாக ஸ்டோர் ஆகணும். ஓகேவா? நான் எப்போ வேணுனாலும் அதை ரெட்ரைவ் பண்ணிக்கலாம், நான் எப்போ வேணாலும் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனோட டேட்டாஸ் எல்லாமே லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ். ஓகேவா? ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது க்ரோரில் யூஸ் பண்ணுவாங்க. லைக் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுவாங்க, அமேசான் யூஸ் பண்ணுவாங்க, எனி அப்ளிகேஷன்.
ஓகேவா? அப்போ யூஸ் பண்ணும்போது என்னோட டேட்டா பேஸ்ல எப்போ வேணாலும் நான் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அங்கிருந்து நான் டேட்டாவை ரெட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதனால எப்போ வேணாலும் ஸ்டோரும் பண்ணிக்கலாம், ரெட்ரைவும் பண்ணிக்கலாம். ரெட்ரைவும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது. இதுக்காக தான் டேட்டா பேஸும் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது எப்படி? அதுக்கு தான் ஏபிஐ. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் தான் பைத்தான், ஜாவா, இது எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜஸ்ட் நான் அந்த பேஜை வந்துட்டு லைக் நம்ம மறுபடியும் கோ டு இப்போ நான் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லைக் மொபைல் கேட்டகரிக்குள்ளே போகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா நான் இதை எப்படி ஓப்பன் பண்ணேன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. எனி அப்ளிகேஷன் என்ட்ரு ஆனதுமே ஜஸ்ட் ரைட் கிளிக், லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா திஸ் இஸ் டெவலப்பர் டூல். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க, ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் டெவலப்பர் டூல். ஸோ இந்த டெவலப்பர் டூல் நீங்கள் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த டெவலப்பர் டூல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் நெட்ஒர்க்னு ஒரு டேப் இருக்கும். இந்த டேப்ல தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆப்பிள் ஐஃபோன் பில்ட் லைக் நான் பை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் அதை ஃபில்டர் மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஃபிட்ச் அப்படின்னு ஒரு ஏபிஐ கால் நடக்குது. அண்ட் கீழே பார்த்தோம்னா பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு ஏபிஐ கால் நடக்குது. ஸோ இந்த ஃபெட்ச் ஏபிஐ தான் என்ன பண்ணும், எனக்கு என்னோட ஆப்பிள் லைக் என்னோட ஃபோன்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுதுல்ல, அதுக்கான ரெஸ்பான்சஸ் இந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு வரும். இது மூலியமா தான் வரும். இங்க இதுதான் ஏபிஐ. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஏபிஐக்கு ஒரு டைப் இருக்கும், போஸ்ட் இது எல்லாமே. ஸோ அதை நம்ம ஏபிஐ டெவலப்மெண்ட்ல தான் பார்க்க முடியும். ஸோ நல்லா ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. போஸ்ட், கெட், புட், டெலீட் அந்த மாதிரி சம் ஏபிஐ மெத்தட்ஸ் இருக்கும், ரெக்வஸ்ட் மெத்தட். அண்ட் ஸ்டேட்டஸ் கோடும் இருக்கும், 200, 400, 500 அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் கோடுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஏபிஐ. ஸோ ஏபிஐனா என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? உங்களுக்கு யாராச்சும் லைக் எதுக்காக ஏபிஐ யூஸ் பண்ணுறோம், எப்படி ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு யாராச்சும் கொஸ்டின் பண்ணாங்கன்னா யூஸிங் ஏபிஐ. ஸோ ஃப்ரண்ட் எண்டை பேக் எண்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஏபிஐஸ். ஏபிஐயோட ஃபுல் ஃபார்ம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். எதுக்காக நீங்கள் ஏபிஐ பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. எனக்கு டேட்டாவை ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கும், பேக் எண்ட்ல இருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கும் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா? லைக் நத்திங் பட் உங்களோட ஏதாச்சும் டிரான்ஸ்போர்ட் இருக்கும்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கும், லாரி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, டாடா ஏஸ் அந்த மாதிரி. ஸோ அப்போ அதெல்லாம் எதுக்காக, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த திங்ஸை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, இங்கே இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி தான் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே நான் இங்கே ஃப்ரண்ட் எண்டில் ஜஸ்ட் சும்மா நான் இங்கே லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு நம்பரை கொடுத்து நான் லாகின் பண்ணேன்னா எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்த அந்த வேலிடேஷன்லாம் நடக்காது. நான் ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுக்குறேன். ஒன் செகண்ட், நம்ம ஆக்சுவல் நம்பரே கொடுக்கலாம். டூ 4 6. ஸோ நான் ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுக்கும்போது எனக்கு இங்கே ஒரு ஏபிஐ கால் நடக்கும். ஓகேவா? ஸோ அதில் என்ன போகுது, என்னோட லைக் இது ஃபோன் நம்பர் என்னோடது கிடையாது, நீங்கள் எதுவும் என்ட்ரு பண்ணிடாதீங்க. ஓகே? ஸோ நான் ரேண்டமாக கொடுத்த நம்பர். ஓகே? ஸோ இது எனக்கு ஏடிபி லைக் என்னோட ஃபோன் நம்பருக்கு எங்கே போகுது, லைக் லாகின் ஐடி ஒன்று போகுதா? ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஒன்று எனக்கு லைக் நான் ஓடிபி அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணேன்னா எனக்கு சைன் அப் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் சும்மா என்னோட நம்பர் கொடுத்தேன்னா ஓடிபி ட்ரிகர் ஆகுமானா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து அது ட்ரிகர் ஆகாது. ஓகேவா? ஜஸ்ட் நான் இதுலேருந்து ஒரு சைன் அப் பட்டனா அந்த இடத்துல நான் ஒரு ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணுறேன், ஒரு ஈவெண்ட் வந்து நான் ட்ரிகர் பண்ணுறேன். சைன் அப் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணுறேன். அது மூலியமாக எனக்கு ஏபிஐ கால்ஸ் நடக்குது, இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஏபிஐ. ஓகேவா? ஸோ ஏபிஐனா உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அதில் என்னோட மொபைல் நம்பரை நான் எங்கேருந்து அனுப்புகிறேன், ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா பேக் எண்ட்லேருந்து எனக்கு ஒரு ஓடிபியை ஜென்ரேட் பண்ணி என்னோட மொபைலுக்கு சென்ட் பண்ணுவான். அங்கேருந்து பேக் எண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஓகேவா?
ஸோ அப்போது உங்களுக்கு இந்த இடத்துல மொபைல் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா உங்களோட மொபைல் நம்பர் டேட்டாபேஸில் இருக்கான்னு வேலிடேட் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அங்கே அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களால் லாகினே பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணும், கிரியேட் யுவர் அக்கௌண்ட், உங்களோட அக்கௌண்ட் இல்லை, நீங்கள் நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சம் கம்யூனிகேஷன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் ஏபிஐஸ் பில்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஃபார் கம்யூனிகேட் பிட்வீன் ஃப்ரண்ட் end அண்ட் பேக் end. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் தான் பைத்தான், ஸ்ப்ரிங் பூட், ஜாவா அண்ட் நோட், எக்ஸ்பிரஸ்.js. இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ். ஓகேவா? பைத்தான், ஜாவா, நோட், ஜாவா ஸ்கிரிப்ட், இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ். ஒரு லைக் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களால் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ண முடியும். இவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கா அப்படின்னா எஸ். இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்கன்னா எஸ். ஒரு அப்ளிகேஷனில் ஒரு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுவாங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட். நீங்கள் ஒரே பைத்தான் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு என்டையர் அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும், ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாமே யூஸ் பண்ணி. அதே மாதிரி ஜாவா மட்டும் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட். ஓகேவா? பிகாஸ் லைக் லார்ஜர் அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாமே நிறைய லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டெப்ளாய்மெண்ட். ஸோ டெப்ளாய்மெண்ட்ல யூஸ் பண்ணுற இதெல்லாமே டூல்ஸ். ஓகேவா? கிட் அண்ட் டாக்கர் இதெல்லாமே டூல்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. டெப்ளாய்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, நான் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதை ஒரு இடத்துல நான் லைக் என்ன பண்ணுறதுன்னா, நான் எல்லாமே பில்ட் பண்ணிட்டேன், அது ஒரு இடத்துல வந்து நான் லைக் டெப்ளாய் பண்ணணும்ல. ஸோ அப்படின்னா தான் எல்லாருக்குமே அதை யூஸ் பண்ண முடியும். லைக் என்னோட கிளைண்ட் யாராக இருந்தாலுமே அதை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் கிட் அண்ட் டாக்கர். இப்போ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண லைக் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி எண்ட் ஆஃப் தி டே அதுக்கு ஒரு லிங்க் கிரியேட் ஆகும். உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு டொமைன் கிரியேட் ஆகும், ஒரு யூஆர்எல் கிரியேட் ஆகும். அதை நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், உங்களோட காலேஜ் லைக் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஸர்ஸ் யாருக்கு வேணாலும் நீங்கள் அதை ஷேர் பண்ணி இந்த மாதிரி நான் பில்ட் பண்ணியிருக்கேன், நான் பில்ட் பண்ணியிருக்கேன், உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஃபார் டெப்ளாய்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார் ஃப்ரண்ட் end அண்ட் பேக் end. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது கிளைண்ட் சைடு, இது சர்வர் சைடுன்னு சொல்லுவாங்க. கிளைண்ட் சைடுனா நான் தான் அது யூஸ் பண்ணுறேன், அப்போ நான் தான் அது கிளைண்ட்டு. சர்வர்னா பிகின் த சீன்ஸ் பேக் எண்டில் ஒர்க் ஆகிறது தான் சர்வர் சைட். தென் HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், திஸ் இஸ் ஃபார் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் சர்வர் பில்ட் பண்ணுறதுக்கு இப்போ டேட்டா பேஸையும் ஃப்ரண்ட் எண்டையும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம நடுவில் தான் ஏபிஐ இருக்கும். இது ரெண்டையும் நடுவில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஜாவா, பைத்தான், PHP, Node.js இதெல்லாம். ஸோ பேக் எண்டில் டேட்டா பேசஸில் என்னென்ன இருக்குன்னா MySQL, MongoDB அப்படின்னு நிறைய டேட்டா பேசஸ் இருக்குது. PostgreSQL, SQLite அந்த மாதிரி நிறைய டேட்டா பேசஸ் இருக்குது. ஒரு டேட்டா டைப் லைக் ஒரு டேட்டா பேஸுக்கும் சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிபெண்ட் எல்லாமே எனி லாங்குவேஜ். நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேயே வந்துட்டு ரியாக்ட் இருக்கும், Vue.js இருக்கும், Angular இருக்கும், அண்ட் பேக் எண்டில் பைத்தான், ஜாவா இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது ஃபார் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஃபார் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் ரெக்யர்மெண்ட்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்டோட சைஸ். எல்லாமே ப்ராஜெக்டை வச்சு தான் அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க கம்பெனிஸில் எல்லாமே. ஓகேவா? நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்த்துருப்பீங்க தெரியல, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் ஒரே ஸ்டாக் யூஸ் பண்ணி பைத்தான் மட்டுமே யூஸ் பண்ணி எல்லா அப்ளிகேஷனும் பில்ட் பண்ண மாட்டாங்க, ஜாவா மட்டுமே யூஸ் பண்ணி எல்லா ப்ராஜெக்ட்டும் பில்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ப்ராஜெக்ட்டும் ஒரு ஸ்டாக்ல இருக்கும், ஒரு டூல்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அது வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் நீங்கள் மாஸ்டராக இருந்தாலே போதும். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்ல அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்துக்குமே ஜாவாவும் பைத்தானும் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஹவு வெப்சைட் ஒர்க் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னதான் நம்ம பார்த்தோம்ல. ஸோ நான் கிளிக் பண்ணும்போதே நான் அப்ளிகேஷன் இதுதான், எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணும். எனி வெப்சைட் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ட்ரிகர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏபிஐக்கு கண்டிப்பாக ரெக்வெஸ்ட்னு ஒன்று இருக்கும், ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக ரெக்வெஸ்ட் இருக்கணும், ரெஸ்பான்ஸும் இருக்கணும். ரெக்வெஸ்ட் இருந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நத்திங் அது இருந்து எந்த யூஸுமே இல்லை. ரெஸ்பான்ஸ் மட்டுமே இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ரெக்வெஸ்ட் இருந்தால் தான் ரெஸ்பான்ஸுமே இருக்கும். ரெக்வெஸ்ட்னா என்னன்னா, இப்போ நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன்,
நான் மட்டும் உங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்டு நீங்கள் எனக்கு மறுபடியும் அதுக்கான ரிப்ளை கொடுக்கலன்னா எந்த யூஸ்மே இல்லைல்ல. ஓகேவா? ரெஸ்பான்ஸே வரலைன்னா நத்திங். நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதுக்கே யூஸ் இல்லை. அப்போ நீங்கள் வெறும் என்கிட்ட வந்துட்டு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு நான் சாப்பிட்டீங்களானே கேட்கல. நீங்கள் என்கிட்ட சாப்பிட்டேன்னு சொன்னேன்னா நான் என்ன லைக் அதுவுமே எந்த யூஸ்மே இல்லை. அதே மாதிரி எனி வெப்சைட், ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்னு ஒன்று இருக்கணும், ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் ஃப்ரேம் ஒர்க்? நம்ம லைக் நீங்கள் லாங்குவேஜஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி இங்கே பார்த்ததுலேயே பைத்தான் இருக்கு, ஜாவா இருக்கு, நோட் இருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் இருக்கு, ஜாங்கோ இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ் இருக்கு, டைல்விண்ட்னு ஒன்று இருக்கு, டைப் ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ். இது எல்லாமே என்ன? பைத்தான், ஜாவா எனக்கு தெரியும். அப்போ ஸ்ப்ரிங் பூட், ஜாங்கோ, எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்னா என்ன? ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகே. அப்போ ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர், வியூ ஜேஎஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ், திஸ் இஸ் லைப்ரரிஸ். ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். லைக் ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க, நீங்க இப்போ அதே ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு சம் திங்ஸ் தேவைப்படும், ரைட்டா? ஸோ எனக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன தேவைப்படும்? ஒரு செங்கல் தேவைப்படும், சிமெண்ட் தேவைப்படும், அதுக்குன்னு என்னென்ன மேண்டட்டரியான திங்ஸ் எல்லாமே அது எல்லாமே தேவைப்படும். அப்போ நான் வீடு கட்டுறேன், இது எல்லாமே நானே மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா? நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா செங்கல் நானே மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுமா? சிமெண்ட் நானே மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுமா? முடியாது தானே. அதெல்லாம் பண்ணா என்ன ஆகும்? அதுக்கான டைம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். நான் ஒரு 6 மாசத்துல கட்ட வேண்டிய வீடை நான் 2 வருஷமோ 3 வருஷமோ நான் கட்டுவேன். அதனால எனக்கு என்ன ஆகும்? என்னோட டைம் வேஸ்ட் ஆகும், என்னோட மணி வேஸ்ட் ஆகும், என்னோட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகும். அப்போ நான் எனக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கு? இது எல்லாத்துக்கும் ஒரு வெண்டாஸ் இருப்பாங்க. நான் அங்கிருந்து அவங்கள்ட்ட இருந்து பை பண்ணிட்டு வந்து என்னோட வீட்டை நான் சீக்கிரமா பில்ட் பண்ணிக்க முடியும். செங்கலுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சிமெண்ட்டுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு இடத்துல ஒரு வெண்டாஸ் இருப்பாங்க. அப்போ எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும்ல வேலை. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு சம் லைப்ரரிஸ் இருக்குது, சம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. நம்ம என்டையராக ஒரு அப்ளிகேஷனை ஃப்ரம் த பேசிக்ஸில் லைக் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்ண தேவையில்ல. ஓகேவா? அதுக்குன்னு சம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்களால் சீக்கிரமாக உங்களோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிக்க முடியும். லைக் இன்ஸ்டன்ட்டானா உங்களுக்கு ஒரு 6 months லைக் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறீங்கன்னா 6 monthsலேயே அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 6 months நீங்கள் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்ல. நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே நானே தான் பண்ணுவேன்னா டைம் எக்ஸ்டெண்ட் தான் ஆகும், உங்களோட எஃபர்ட் வேஸ்ட் ஆகும், உங்களோட மணியும் வேஸ்ட் ஆகும் அந்த இடத்துல. ஓகேவா? அதுதான் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ அதில் யூஸ் பண்ணுறதா ரியாக்ட், ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ஜாங்கோ, ஃப்ளாஸ்க், இந்த மாதிரி நிறைய வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ ஏ ப்ரோக்ராமிங் ஃப்ரேம் ஒர்க் இஸ் ஏ ரீயூசபிள் பிளாட்ஃபார்ம் யூஸ்டு பை டெவலப்பர்ஸ் டு பில்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ லைக் இது எல்லாமே உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்மில் இருக்கும், பட் இதோட மீனிங் அதுதான். எதுவுமே நான் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்ண தேவையில்லை. நான் வந்துட்டு எனக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும் எல்லாமே. நீங்கள் எதுவுமே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண தேவை, எல்லாமே ப்ரீ டிஃபைன் ஆல்ரெடி இருக்கும். நம்ம அதை எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கணும், நம்ம எடுத்து அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். எனக்கு எங்கே வேணுமோ, என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு லைக் நீங்கள் எடுத்தோடனே ஃப்ரேம் ஒர்க்ஸ் லேர்ன் பண்ண போயிட்டீங்கன்னா அதுவுமே யூஸ் இல்லை. ஏன்னா அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அங்கே எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் அங்கே எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் உங்களால் இங்கே ஃப்ரேம் ஒர்க்கே யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்டையராகவே அது ஒரு பார்ட்டும் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, லைக் இன்ஜின் எங்கே நான் வந்துட்டு ஃபிட் பண்ணணும், பிரேக் எங்கே நான் ஃபிட் பண்ணணும், பிரேக் எப்படி ஒர்க் ஆகுது, மிரர் எங்கே நான் கொடுக்கணும், லைக் ஹேண்ட்பர் எங்கே நான் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் அந்த காரை வந்துட்டு அசம்பிள் பண்ண முடியும். எனக்கு எதுவுமே தெரியாமல் எந்த பார்ட்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாமல் என்னால் எப்படி அசம்பிள் பண்ண முடியும்? அப்போது அதோட ஃபண்டமெண்டல், அதோட பேசிக்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் உங்களுக்கு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இதோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சதா தான் உங்களால் ஒரு என்டையர் அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும் யூசிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ். அண்டர்ஸ்டுடா? Yep. Okay, so we'll move to next. Yeah, well, like ரொம்ப நேரம் தியரியாவே பார்த்துட்டோம். லைக் உங்களுக்கு நிறைய வில் மூவ் டு லைவ் கோடிங். ஓகேவா? ஸோ ரொம்ப தியரியாவே பார்த்துட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி உங்களுக்கு அது போர் அடிக்கும். ஸோ லைக்
இதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும்? ஓகேவா? ஸோ இது என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் க்ரோம். ஓகேவா? க்ரோம் எதுக்காகனா, என்னோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி நான் ஒரு இடத்துல வியூ பண்ணணும்ல. ஸோ அதுக்கு எனக்கு லைக் ஏன் க்ரோம்? நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கு. எதுக்காக நான் க்ரோம்னா, பிகாஸ் க்ரோம் லைக் பெட்டர் ஃபார் டெவலப்மெண்ட். ஓகேவா? நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது க்ரோம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால லைக் ஐ ப்ரிஃபர் யூ ஃபார் க்ரோம். அண்ட் அதே மாதிரி க்ரோம் எல்லாட்டையுமே இருக்கும். ஸோ அது எல்லாருக்குமே அவைலபிளாகவும் இருக்கும். அதனால க்ரோம். தென் HTML அண்ட் VS கோட். ஸோ இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே நமக்கு இன்னைக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும்னா இந்த 3 டூல் தான். எதுக்காக இந்த லைக் இது ஓகே, க்ரோம் ஓகே, HTML ஓகே, VS கோட் எதுக்காக? VS கோட்னா என்னன்னா, திஸ் இஸ் ஃபார் கோட் எடிட்டர். ஓகேவா? நமக்கு ஒரு ஐடியா வேணும்ல. நான் ஒரு கோட் பண்ணுறதுக்குன்னு எனக்கு ஒரு டூல் வேணும். எப்படி நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க, ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு டூல் தேவைப்படும்ல. அதே மாதிரி என்னோட கோடை எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டூல் வேணும். அதுதான் விசுவல் ஸ்டுடியோ கோட். அண்ட் நீங்கள் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் கோ டு கூகுள் அண்ட் VS கோட். ஓகே. ஸோ நீங்கள் VS கோட் போனீங்கன்னா லைக் இங்கே வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுக்கு சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். விண்டோஸ்னா விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா லினக்ஸ், அப்புறம் மேக். ஸோ இதில் நீங்கள் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி விண்டோஸ் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகும் அதோட EXE ஃபைல். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த EXE ஃபைலில் இருந்து நெக்ஸ்ட் நம்ம எல்லா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பாக இருக்கும், ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட்ஸில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுவுமே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதில் எதுவும் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா, யூ கேன் ரீச் அவுட் மீ, ஐ வில் கைட் யூ. யப். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக உங்களோட அப்ளிகேஷன் லைக் நீங்கள் VS கோட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இனிஷியலாக என்ட்ரு ஆகும்போது. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நான் VS கோடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நிறைய என்னென்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், HTML அண்ட் CSS பூட் கேம்ப் அப்படின்னு. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணுறேன். ஓகே. இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் மேலே உங்களுக்கு ஒரு பாத் இருக்கும். உங்களோட லைக் நீங்கள் என்ன ஃபோல்டருக்குள்ளே இருக்கீங்களோ அதுக்குன்னு ஒரு பாத் இருக்கும். ஜஸ்ட் அங்கே போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. சிஎம்டினா என்னென்னா கமாண்ட் ப்ராம்ப்ட். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஓகே. இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நீங்கள் எங்கேருந்து கமாண்ட் லைக் என்னோட ஃபோல்டரோட பாத் என்ன, ஃப்ரண்ட் அண்ட் லேர்னிங்குள்ளே HTML அண்ட் CSS பூட் கேம்ப் தான் என்னோட பாத். இதுவாக என்னோட ஃபோல்டர். இப்போ இங்கேருந்து நீங்கள் VS கோடை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கோட் டாட்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு VS கோடு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் எந்த ஃபோல்டர்லேருந்து ஓப்பன் பண்ணிங்களோ அந்த ஃபோல்டரில். ஜஸ்ட் இது ஒரு ஷார்ட்கட். நீங்கள் லைக் VS கோடு ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் ஃபைல் கொடுத்து நியூ ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து மறுபடியும் இங்கேருந்து நீங்கள் எந்தெந்த ஃபோல்டர்னு செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த லைக் நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், அங்கேருந்து ஒரு 2 ஸ்டெப்லேயே உங்களே இங்கே வந்துட முடியும். லைக் ஐ வில் ரிப்பீட் ஆகேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா என்னோட ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன் லைக் என்னோட டைரக்டரியில். ஸோ அங்கேருந்து ஜஸ்ட் பாத்தில் வந்துட்டு CMD அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகேவா? CMDன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு பாப்அப்பில் ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இது கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் ஜஸ்ட் கோட் டாட் தெரியுதா, கோட் டாட்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா என்னோட VS கோடில் லைக் ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க VS கோட் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எந்த பாத்துலேருந்து நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த பாத்தில் VS கோட் ஓப்பன் ஆகிடும். ஓகே. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் நம்ம இப்போ கோட் பண்ண போகிறது HTML. ஓகே.
Yeah, so let's start building our first web application. So இப்போதான் நீங்க உங்களோட first web application build பண்ண போறீங்க using HTML. Like HTML like introductionனா HTMLக்குன்னு வந்துட்டு என்னன்னா லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இது உங்களோட ஸ்ட்ரக்சருக்காக நீங்க ஒரு வெப்சைட் பில்ட் பண்றீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு ஸ்கெலட்டன், ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் தான் என்னோட HTML. லைக் நம்ம யூஸ் பண்ற HTML. ஓகேவா? லைக் HTML ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரக்சரை என்னோட ஸ்கெலட்டனை அப்ளிகேஷனுக்கு பில்ட் பண்றது தான் HTML. ஓகேவா? ஸோ ஸ்கெலட்டனா எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கோட் பண்ணா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் என்னோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும். சும்மாலாம் நம்மளால கோட் பண்ண முடியாது. அதனால ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஃபைலுக்கு வந்துட்டு நேம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நீங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எனிதிங் என்னன்னாலும் வச்சுக்கலாம். பட் டாட் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டாட் HTML நீங்க கொடுத்தா மட்டும்தான் index.html இருக்கா, நீங்க இந்த நேம் டாட்டுக்கு பிஃபோர் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் டாட்டுக்கு அப்புறம் .html தான் இருக்கணும். பிகாஸ் நம்ம கோட் பண்ண போறது HTML. இப்போ இந்த உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ்னா என்னன்னு தெரியுமா? எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த மாதிரி .html, அதுக்கப்புறம் நம்ம காமனா யூஸ் பண்றது என்னன்னா .mp4 இருக்கும், .mp3, அப்புறம் நம்ம இமேஜஸ்லேயே நிறைய இருக்கும், PNG, SVG, JPG. ஸோ இது எல்லாமே என்னன்னா அது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு நம்ம மீன் பண்றோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ற மொபைல் ஃபோனா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ற லேப்டாப்ஸா இருக்கட்டும், சிஸ்டம்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர், லைக் ஒரு மெஷின். ஓகேவா? மெஷின்னா ஒரு ரோபோட். ஓகேவா? உங்களால பார்த்தோன்னே இது என்னன்னு சொல்லிட முடியும். பார்த்தோன்னே அது வீடியோவா இல்ல போட்டோவா இல்ல ஆடியோவா நம்மளால சொல்லிட முடியும். பிகாஸ் நம்மளாம் ஹியூமன்ஸ். அவன் மிஷினுக்கு நம்ம என்ன சொல்லணும்? இது எல்லாமே MP3, இது வந்துட்டு வீடியோ ஃபார்மேட், இது வந்துட்டு MP4, இது வந்துட்டு இமேஜ், இது வந்துட்டு PNG, JPG, இது வந்துட்டு ஒரு PDF ஃபைலு, இது வந்துட்டு ஒரு வேர்ட் ஃபைல், எக்ஸல் ஃபைல், இது ஒரு வேர்ட் ஃபைல் அப்படின்றத நம்ம என்ன எது மூலியமா கம்யூனிகேட் பண்ணுவோம்? எதை வச்சு நம்ம சிஸ்டம்க்கு சொல்லுவோம்? இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சுதான். ஸோ அதனால நான் இதை கோட் பண்ண போறது எல்லாமே நான் என்னோட HTML கோட் தான் பண்ண போறேன். அதனால நான் .html தான் அதுக்கு எக்ஸ்டென்ஷன் வைக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க HTML கோட் பண்ணதுக்கு அப்புறம் லைக் ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிள். நான் ஜஸ்ட் HTML:5 நான் கொடுக்குறேன். HTML:5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கீழே வந்துட்டு ஒரு பாப்அப்ல ஒரு சஜஷன் ஒன்று வரும். ஜஸ்ட் என்டர். ஓகேவா? ஜஸ்ட் என்டர். மறுபடியும் ஐ ரிப்பீட் அகைன். ஸோ HTML:5. ஓகேவா? HTML:5 கொடுத்துட்டு நான் என்டர் பண்ண உடனே எனக்கு ஒரு பேசிக் என்னோட அப்ளிகேஷனுக்கான ஸ்கெலட்டனை எனக்கு ஸ்ட்ரக்சரை எனக்கு பில்ட் பண்ணி கொடுத்துரும். நான் எதுவுமே ஃப்ரம் லைக் மறுபடியும் எனக்கு கொடுக்கணுன்றது இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நான் லைக் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் HTML கோட் பண்ணுறதுக்கு. என்னன்னா லைவ் சர்வர். ஸோ இது நீங்கள் VS கோட்லேயே இருக்கிற எக்ஸ்டென்ஷன். நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் நியூவாக டெவலப் லைக் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 4th ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ இதை நிறைய டேப் இருக்கும். பட் நீங்கள் நியூவாக இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக இருக்கும். இது வந்துட்டு எக்ஸ்டென்ஷன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் லைவ் சர்வர்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துட்டு இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும். ஜஸ்ட் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இது எப்படி யூஸ் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இது லைவ் சர்வர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். அதனால டோன்ட் வரி. நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் மறுபடியும் உங்களால் பார்த்து உங்களால் ரீகார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு ரெக்கார்டிங்ஸில் இந்த லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்னா உங்களோட VS கோடுக்கு ரைட் பாட்டம்ல கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ கோ லைவ்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா லைவ் சர்வர், ஓகேவா, ஸ்பெல் பண்ணிக்கோங்க. லைவ் சர்வர்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா
இந்த மாதிரி அதோட ஐகான் இருக்கும். ஸோ லைவ் சர்வர் நேம் வச்சுக்கோம். இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கோ லைவ்னு இருக்கும். அப்படியே உங்களுக்கு இந்த இடத்துல கோ லைவ் விசிபிளாக இல்லைன்னா ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் முன்னாடி ஒரு ஸ்டெப் சொன்னேன்ல, விஎஸ் கோடை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் பாத்தில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சிஎம்டின்னு என்டர் பண்ணி கோட் டாட்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். மறுபடியும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி இங்கே வந்திருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் வரலன்னா. ஸோ கோ லைவ்னு வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் கோ லைவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா டைரெக்டாக உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசர் நீங்கள் வச்சுருப்பீங்களே அங்கே போயிடும். ஓகேவா? ஜஸ்ட் இது என்னோட டிஃபால்ட் ப்ரௌசர் வந்துட்டு எட்ஜ். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ க்ரோமில் ஓப்பன் பண்ணதும் எனக்கு எம்டியாக இருக்கும் என்னோட அப்ளிகேஷன். ஏன்னா இனிஷியலாக நம்ம எதுவுமே கோட் பண்ணல. ஓகேவா? ஸோ அதனால இனிஷியலாக எம்டியாக இருக்கும். ஒன் செகண்ட். One second, guys. Second. ஸோ இனிஷியலாக எம்டியாக இருக்கும். ஸோ இனிஷியலாக எம்டியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் எதுவுமே கோட் பண்ணல. அப்படின்னா அது எம்டியாக தானே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே போயிட்டு ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு இது தெரிஞ்சாதான் உங்களால் ஒரு டேகும் எதுக்காகன்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு HTMLோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட கோட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ HTMLோட கோட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டேக் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ டேக் இது எல்லாமே டேக்காக தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே நம்ம மற்ற லாங்குவேஜஸ் மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும்ல, டேட்டா டைப்ஸ்ன்னு இருக்கும், லைக் ஊப்ஸ் கான்செப்ட்னு இருக்கும், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் இங்கே இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஓப்பனிங் டேக் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு க்ளோசிங் டேக் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த க்ளோசிங் டேக் ஓப்பனிங் டேக் உள்ளே தான் நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அது எனக்கு வெப்சைட்டில் விசிபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மேலே வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே என்ன இருக்குது, டாக் டைப் HTML அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த டாக் டைப் HTML எதை மீன் பண்ணுதுன்னா என்னோட லைக் HTMLோட 5th வெர்ஷனை மீன் பண்ணுது. ஓகேவா? ஏன்னா இப்போ HTML இருக்கிற வெர்ஷன் வந்துட்டு 5th வெர்ஷன், நம்ம யூஸ் பண்ணுறதுமே 5th வெர்ஷன் தான். அதனால டாக் டைப் HTMLன்றது என்னோட 5th வெர்ஷனை மீன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த HTML இதுதான் வந்துட்டு என்னோட பேரண்ட் டேக். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பேரண்ட் டேக், சைல்டு டேக்னு இருக்கும். ஸோ பேரண்ட் டேக்னா என்னன்னா இந்த இடத்துல உங்களுக்கு HTML இங்கே ஸ்டார்ட் ஆகுதா, எங்கே கம்ப்ளீட் ஆகுது, /HTMLன்னு இருக்கா. ஸோ இதுதான் ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக். அப்போ இந்த டேக்குக்குள்ள என்னென்ன இருக்கு, ஹெட் டேக் இருக்கு, பாடி டேக் இருக்கு. அப்போ இந்த இடத்துல HTML தான் பேரண்ட் டேக், அதுக்குள்ள இருக்கிற ஒரு டேகும் சைல்டு டேக். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஓப்பனிங். ஸோ ஓப்பனிங்ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ள தான் கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் டேக் லெஸ் தென், கிரேட்டர் தென், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கண்டென்ட் இருக்கும் நடுவில், அதுக்கப்புறம் க்ளோசிங்க்கு ஸ்லாஷ் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் HTML டேக். எல்லா இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு டேக்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட்ல நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் எனக்கு விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஹெட் டேக் இருக்கு. ஹெட் டேக்ன்றது என்னோட என்னோட அப்ளிகேஷனுக்கான கான்ஃபிகரேஷன் பண்ணுற இடம் தான் இந்த ஹெட்டிங் டேக். நம்ம அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அது கீழே வந்தோம்னா பாடி டேக் இருக்கு. ஸோ இந்த பாடி டேக் தான் என்னோட அப்ளிகேஷன் பாடியில் என்னென்ன டிஸ்பிளே ஆகுன்றதை டிசைட் பண்ணுறது. ஸோ அப்போது இந்த இடத்துல நான்
ஜஸ்ட் H1ன்னு கொடுக்குறேன். இந்த H1ன்றது ஹெட்டிங். ஓகேவா, ஹெட்டிங்லேயே ஒரு 5 டைப்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஹெட்டிங் வந்துட்டு ஹலோ வெல்கம் டு HTML அண்ட் CSS boot camp இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போகிறேன். இப்போ என்னோட அப்ளிகேஷன் லைக் 1 செகண்ட், ஏதோ மிஸ்டேக். யா, இந்த இடத்துல நம்ம லெஸ் தென் சிம்பிள் கொடுக்கல. ஓகேவா, ஸோ இப்போ என்னோட அப்ளிகேஷனில் ஹலோ வெல்கம் டு டெக்மார்க்ஸ் என்னோட ஹெட்டிங் டிஸ்பிளே ஆகுதா? ரைட். ஸோ நம்ம இது வரைக்கும் எதுவுமே பெருசெல்லாம் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் HTML:5ன்னு கொடுத்து அதோட ஸ்கெலிட்டனை கொடுத்து அதில் பாடியில் நான் எனக்கு என்ன என்னோட அப்ளிகேஷனில் டிஸ்பிளே ஆகணுமோ அதில் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட வெப் அப்ளிகேஷன். இது வரைக்கும் அண்டர்ஸ்டுட் தானே? எனி டவுட்ஸ்? பிகாஸ் நம்ம இது நீங்கள் உங்களுக்கு இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் அதுக்கப்புறம் உங்களால் HTMLs லைக் அதுக்கப்புறம் உங்களால் கோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனி டவுட்ஸ்? ஆல் ஆஃப் யூ, பிகாஸ் எல்லாருக்குமே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே எல்லாராலையுமே எனக்கு இப்போ ஒரு 150 நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா லைக் எவ்வளோ பேர் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே 7th டே உங்களோட போர்ட்ஃபோலியோ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி அதை வந்துட்டு லைவாக ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக எல்லாருக்கும் முடியணும். ஸோ அதனால் எவ்ரிஒன் ஓகே. ஸோ 1 செகண்ட். எமோஜி வந்துட்டு லைக் ஜஸ்ட் நம்மளோட விண்டோஸ்லேருந்து நான் யூஸ் பண்ணுறது தான். நானாக தனியாலாம் இங்கேருந்து யூஸ் பண்ணல. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் விண்டோஸ் கிரேட்டர் தென் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது விண்டோஸ்லேருந்து நம்ம இது எதுக்கும் கோட்லாம் இல்லை. ஓகேவா, நான் இதிலேருந்து யூஸ் பண்ணுறது தான், விண்டோஸ்லேருந்து. எல்லா லேப்டாப்லேயுமே அந்த ஆப்ஷன் இருக்கும். 1 second, I will read one by one comments. Please repeat. Okay, when like எங்கிருந்து ரிப்பீட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா I will repeat because no doubt. Okay, இல்லை ஓகே அண்டர்ஸ்டுட் தானே எல்லாருக்குமே? ஸோ நான் மறுபடியும் கூட நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஃப்ரம் யா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஓகேவா, ஸோ அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், இந்த இடத்துல CMDன்னு என்ட்ரு பண்ணேன். ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த இடத்துல கோட் டாட்னு கொடுத்து என்னோட விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணோம். விஎஸ் கோட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் வெறும் எதுவுமே இருக்காது, வெறும் எம்டியாக தான் இருக்கும். உங்களோட ஃபோல்டர் ஆப்வியஸ்லி முன்னாடி எம்டியாக தான் இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், index.html அப்படின்னு. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் நான் index.htmlனு கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், எதுவுமே இருக்காது. நான் அப்போ என்ன பண்ணேன், HTML:5ன்னு கொடுத்தேன். HTML:5ன்னு கொடுத்தா என்ன ஆகும், என்னோட ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிவிட்டு எனக்கு HTMLக்கு நான் தனித்தனியாக ஒரு டேக் எல்லாம் கொடுக்கணும்னு இல்லை. ஓகேவா, டாக் டைப் HTML, HTML லாங்குவேஜ், ஹெட்டு,
டைட்டில், பாடி, இது எல்லாமே நான் தனித்தனியாக கொடுக்கணும்ல. ஒன் செகண்ட். ஓகே, ஸோ தனித்தனியாக நான் கொடுக்கணும்னு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிரியேட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், பாடியில் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண இது எல்லாமே டேக் தான். நீங்கள் HTML யூஸ் பண்ணுறது எல்லாமே டேக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஹெட்டிங் டேக் நான் ஒன்று கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம ஒரு டேக்காக நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். பிகாஸ் இது உங்களோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். என்னென்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இன்னையோட அசைன்மெண்ட் என்னென்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். VS கோட், உங்கள்கிட்ட க்ரோம் இல்லைன்னா க்ரோம், இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்னைக்கு போயிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் index.html ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. தென் அதில் நீங்கள் HTML:5 கொடுத்து பேசிக் ஸ்கெலெட்டனை கிரியேட் பண்ணுறீங்க. தென் ஒரு ஹெட்டிங் டேக் கொடுத்து அண்ட் அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேவா. எதுக்காகனா நான் ஒரு டைமும் நான் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணுறேனோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் இங்கே என்னென்ன கொடுக்குறேனோ அது எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு எதுவுமே இல்லையா, ஓகேவா. ஸோ எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு இங்கே நான் இங்கே என்ன கண்டென்ட் கொடுக்குறேனோ, என் அப்ளிகேஷனில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஹலோ அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். எதுவுமே பண்ணல, நான் இந்த இடத்துல போய் நான் ரெஃப்ரெஷ்ஷோ எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஹலோ, வெல்கம் டு டெக்மார்க்ஸ். ஓகேவா. ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஃபைலை சேவ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகும். இதுக்காக தான் நான் லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். இது எல்லாமே டெவலப்பர் லைக் ஆஸ் அ டெவலப்பர் யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஓகேவா. லைவா இப்போ டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு டைமும் நீங்கள் சேவ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா எதுக்காகன்றது நம்ம ஒரு டைமும் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஃபைலை சேவ் பண்ணாலே எனக்கு இங்கே அப்டேட் ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக அந்த அப்டேட்டை இங்கே பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் அந்த லைவ் சர்வர். ஓகேவா. நான் இப்போ யூஸ் பண்ண அந்த ஷார்ட்கட் இருக்குல்ல, அதுவுமே டெவலப்பர் ரெண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறது. ஓகேவா. நான் இது எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு சொல்கிறது. ஓகே, இது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ நான் இந்த 5 இயர்ஸாக நான் என்ன லேர்ன் பண்ணிட்டு இருக்கேனோ அது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த இதுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா. எஸ். ஸோ அது எல்லாமே இருக்கும். விண்டோஸ் ஆப்ஷன் நீ க்ரோம்ல ரன் பண்ணாலும் வரும். நீங்கள் நார்மலாக இந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட் கொடுத்தாலும் வரும். டேக் தான் கொடுக்கணுன்றது கிடையாது. பட் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேவா. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங்க்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம பண்ணோம்னா அதில் யூஸும் கிடையாது, அந்த அப்ளிகேஷன் கரெக்டாகவும் இருக்க போகிறது கிடையாது. ஓகேவா. டேக்ல கொடுக்கணுன்றது தான் HTML ஒரு ஸ்ட்ரக்சர். இல்லைன்னா அவங்க டேகே கொடுத்துருக்க மாட்டாங்களே. ஜஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல. எதுக்காக ஒன்றுக்கு ஒரு டேக் கொடுக்கணும். எனி ப்ரௌசர் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், எனிதிங், எனி ப்ரௌசர் யூ கேன் யூஸ். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் நவ் நாட் அன் இஷ்யூ. சர்டிஃபிகேட், ஆப்வியஸ்லி சர்டிஃபிகேட் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ பப்ளிகேஷன் பில்ட் பண்ணி அதை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான். ஓகேவா. பிகாஸ் தட்ஸ் த அப்ஜெக்டிவ். ஸோ தட்ஸ் த மோட்டோ. ஸோ நீங்கள் சும்மா வெறும் ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் ஏதாச்சும் லேர்ன் பண்ணிட்டு போனால் தான் அதில் எனக்கும் ஒரு நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து எனக்கும் வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் இந்த பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனுமே அதுதான். ஓகேவா. எல்லாருக்குமே எல்லாமே ஈஸியாக வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கணும். தென் அதை வந்துட்டு எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ தட்ஸ் மோடோ. நான் எண்ட் ஆஃப் தி 7th டே நான் சொல்கிறேன். ஓகேவா. ஹவு வி ஸ்டார்ட் டெக்மார்க்ஸ், ஒய் வி ஸ்டார்ட் டெக்மார்க்ஸ், இது எல்லாமே எல்லாத்துக்குமே அஃபோர்டபுளில் வந்துட்டு எதுக்காக கொடுக்கணும். ஓகேவா. அதுவும் ரியல் டைமாக எதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி லைவாக கோட் பண்ணி
ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக எதுக்கு கொடுக்கணுன்ற ரீசன் எல்லாமே நான் 7th டே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் எண்ட் ஆஃப் தி புட் கேம்ப் வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள். லைவ் கிளாஸஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்ரிடே நீங்கள் ஒரு நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணிக்க முடியும், இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஜஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ்க்காக மட்டும் வந்தீங்கன்னா தட்ஸ் நாட் யூஸ். ஓகே, டொமைன் டொமைன் சர்வர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் செஷன். ஓகே, டொமைன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நான் கூகுளில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு நேம் இருக்கும்ல, www.google.com, www.flipkart.com, amazon.com, அமேசான் லைக் hotstar.com, இதெல்லாம் தான் டொமைன்ஸ். ஒருத்தருக்கும் ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கும். ஓகேவா? சர்வர்னா ஒன்றும் இல்லை. சர்வர்னா லைக் AWS இதெல்லாமே கிளவுட் சர்வர். ஓகேவா? WSனா லைக் என்னோட அப்ளிகேஷனை நான் ஒரு இடத்துல இப்போ லோக்கல் சர்வர்னு ஒன்று இருக்கு. லோக்கல் சர்வர்னா என்னன்னா, இப்போ இந்த 127.0.0.1 5500/index.html இருக்குல்ல, இது என்னோட லோக்கல் சர்வர். இப்போ இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னா இதை உங்களால இந்த அப்ளிகேஷனை வியூ பண்ண முடியாது. ஓகேவா? உங்களுக்குன்னு லைக் இது வந்து லோக்கலாக இருக்கும். இது ஆப்வியஸ்லி இந்த லோக்கல் ஐபி அண்ட் போர்ட் வந்துட்டு எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும். ஸோ லைக் எனக்குன்னு வேற ஏதாச்சும் நான் போட்டு ஐபி வச்சிருந்தேன் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை உங்களால் அந்த இடத்துல ரன் பண்ணிக்க முடியாது. ஸோ என்னோட லோக்கலில் இருக்குன்னா அது என்னோட லோக்கலில் மட்டும்தான் இருக்கும். அது லோக்கல் சர்வர். உங்களுக்கு குளோபலாக ஒரு சர்வர் என்னன்னா, என்னோட அப்ளிகேஷனை ஒரு இடத்துல நான் சர்வரில் ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லாராலையுமே யூஸ் பண்ணிக்க முடியணும். நீங்கள் வேர்ல்டில் எங்கெல்லாம் இருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான். ஒன் செகண்ட், நான் ஒருத்தராக தான் ரிப்ளை பண்ணிருக்கேன். ஒன் செகண்ட். எனக்கு யாரோட கமெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு லைக் நிறைய பேரோட சேட் இருக்கிறதுனால கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் போஸ்ட் பண்ணியிருப்பீங்களா சேட்டில், மறுபடியும் அதை எனக்கு கொடுத்து லைக் மறுபடியும் அதில் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் மறுபடியும் சென்ட் பண்ணிங்கன்னா ஏன்னா எனக்கு நிறைய இருக்கிறதுனால லைக் எனக்கு என்னென்னன்றது கன்ஃபியூஷனாக இருக்குது. கமெண்ட் யூஸ் பண்ணி விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுறப்ப நியூவாக தான் க்ரியேட் பண்ண முடியுமா? இல்லை எனி ஃபோல்டர் லைக் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கனாலுமே யூஸ் ஆகும். லைக் நான் அது வந்து நம்ம இது அந்த ஃபோல்டருமே ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணது தானே. ஸோ நியூவான்னு இல்லை, எனி didn't have a laptop, what I do please. ஓகே, ஸோ உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லைன்னா ஜஸ்ட் நிறைய கூகுள் ஆன்லைன் எடிட்டர்ஸ் இருக்கும். HTML ஆன்லைன் கம்பைலர்னு போட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இங்கேயே நீங்கள் கோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லைன்னா யூஸ் இட், உங்கள் மொபைல் ஃபோனில் கூட நீங்கள் இதை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃபார் நவ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோஸ்ட்னா என்னன்னா, நான் அந்த டொமைன் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன்ல, amazon.comனு நான் ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த டொமைனுக்கு என்னோட அப்ளிகேஷனை நான் டெப்ளாய் பண்ணுறேன், ஹோஸ்ட் பண்ணுறேன். அதுதான் ஹோஸ்டிங். கோடாடி ஹோஸ்டிங்கர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாமே அவங்களோட வேலையை அதுதான். எஸ், எனி ஆன்லைன் கம்பைலர்னா உங்களுக்கு சிஸ்டம் அளவுக்கு ஸ்பீடாக இருக்குமான்லாம் சொல்ல முடியாது, பிகாஸ் இது எல்லாமே ப்ரௌசர். ஓகேவா? ஸோ எல்லா ப்ரோக்ராமிங்கும் உங்களால் ஆன்லைன் கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணி கோட் பண்ண முடியும்னா ஆப்வியஸ்லி முடியும். பட் என்டையராக ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதுனா நாட் பாசிபிள். லேப்டாப் இல்லாமல் நாட் பாசிபிள். ஸோ ஆப்வியஸ்லி கண்டிப்பாக லேப்டாப் வேணும் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு. வாட்டர் ஆல் த டூல்ஸ் நான் முன்னாடி சொன்னது தான் உங்களுக்கு. ஜஸ்ட் இப்போதைக்கு குரோமும் விஎஸ் கோடும் இருந்தால் மட்டும் போதும். டூல்னு நீங்கள் கேட்டிங்கன்னா விஎஸ் கோடும் குரோம் தான். ஜாவா ஸ்கிரிப்ட் புட் கேம், ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் வந்தால் ஐ வில் அப்டேட்.
Like I was working in 2 companies. One is Bangalore, another one is Coimbatore. So now I'm going to like join another company. So அது எல்லாமே ஸ்டார்ட்அப்ஸ் தான். ஸோ ஐ ப்ரிஃபர் யூ ஃபார் எம்என்சி தான். ஐ வில் கோ டு ஸ்டார்ட்அப்ஸ். சின்ன சின்ன கம்பெனிஸ் தான். ஸோ அதனால தான் என்னால் நிறையா லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது. இந்த ஒரு 5 இயர்ஸ்லேயே என்னால் நிறையா லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சதுக்கான ரீசனே நான் ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணது தான். ஸோ லேப்டாப் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் கம்பெனிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மோன் ஸ்டாக் நான் அதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக 7th டே சொல்கிறேன். லைக் மோன் ஸ்டாக், ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான் ஃபுல் ஸ்டாக், இதை பற்றிலாம். ஜாவாஸ்கிரிப்ட் பூட் கேம்ப் இப்போதைக்கு பாசிபிளான்னு தெரியல. ஜஸ்ட் ஐ வில் அப்டேட் யூ. சர்டிஃபிகேட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஜஸ்ட் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி அதோட ஹோஸ்ட் பண்ணி நீங்கள் யூஆர்எல் சென்ட் பண்ணிங்கன்னா வில் ப்ரொவைட் த சர்டிஃபிகேட். ஸோ நான் முன்னாடி சொன்னதான், ஜஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ்க்காக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் டே. நீங்கள் இப்போவே சர்டிஃபிகேட்ஸ்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, சர்டிஃபிகேட் கொடுக்கறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு அது ஒரு ஸ்கிரிப்ட் தான். நான் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி உங்களோட நேமுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண முடியும் ஈஸியாக. பட் தட்ஸ் உங்களுக்கு அதனால ஏதாச்சும் ஒரு பர்பஸ் இருக்கணும். டுடேஸ் டாஸ்க் நம்ம இப்போ பண்ணதை நீங்கள் உங்களால் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அதை க்ரோமில் ஜஸ்ட் அதை ரன் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் டே. டுமாரோலேருந்து வில் ஸ்டார்ட் கோடிங். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ விச் ஒன் இஸ் பெட்டர்? நான் முன்னாடியே சொன்னது தான். ஸ்டார்ட் அப்ஸ் சேலரி ஃபார் ஹூ சேலரி? என்னோட சேலரியா? today's session over, so you can join tomorrow. We'll upload it in YouTube recordings. ஸோ நீங்கள் யூடியூப்லேயே அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் அது உங்களால் லைஃப் டைம் ஆக்சஸாக இருக்கும். ஏன்னா நான் ட்ரைவில் கொடுத்தேன்னா உங்களால் லைஃப் டைமாக ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால் தேங்க்யூ. எஸ், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் உங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா ஜஸ்ட் கோ டு ஸ்டார்ட் அப். நான் 7th டே சொல்கிறேன். நான் இதெல்லாமே டாபிக்ஸ் இருக்குது. ஏன்னா 7th டே சண்டேன்றதுனால எல்லாருக்குமே அதுக்கு டைம் இருக்கும். அதனால ஜஸ்ட் நம்ம 7th டே சண்டேல வந்துட்டு நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் அபவுட் வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி, கரியர் ஸ்டாட்ஸ் இதெல்லாம். எஸ், இந்த எவ்ரிடே கிளாஸஸோட நோட்ஸ் மெட்டீரியல் சென்ட் பண்ணுவேன். ஐம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். பைத்தான், ஜாவா, மர்ன், ஆல் டொமைன்ஸ். நவ் ஐம் டூயிங் ஃப்ரீலான்சிங் ஏன்னா ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னா உங்களுக்கு எல்லா டொமைன்ஸோட ஸ்டாக்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும். பிகாஸ் எவ்ரி ப்ராஜெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் ரியாக்ட் ஆங்குலர் சொல்கிறேன். சிஎஸ்எஸ் எதுக்கு? ஜாவா ஸ்கிரிப்டோட லைப்ரரி தான் ரியாக்ட். சிஎஸ்எஸ்னா அது அதுக்கு தான் டைல்வின் பூட் ஸ்டாப் இதெல்லாம்.
Yes. Thank you guys. Thank you for joining. Yeah, difference between frameworks and libraries. ஸோ நான் இது எல்லாமே டாபிக்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறேன். வில் ஒன் பை ஒன்னாக நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ் ஒரு கிளாஸஸ் வரும்ல அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ guys. Thank you for joining. We'll see you tomorrow. Thank you for joining.
தெரியும்.